Exercise 3.10. Second question. Solve graphically. Sixth subdivision x equal to minus 3, y equal to 3. இந்த ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து x minus x equal to minus 3. இது வந்து ஃபஸ்ட் இக்குவேஷன். y equal to 3 வந்து செகண்ட் இக்குவேஷன். இப்போ நம்ம ஒரு 3 பாயிண்ட் எடுக்க போகிறோம். இப்போ ஒய்க்கு எந்த பாயிண்ட் போட்டாலும் எக்ஸுக்கு வந்து -3 தான் கிடைக்கும். இப்போ வந்து பாயிண்ட் போட்டுக்கலாம். XY நீங்கள் வந்து எந்த பாயிண்ட்னாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து -1 0 நான் வந்து -1 0 1 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து -2 0 2 எடுக்கலாம். -3 0 3 எடுக்கலாம். இப்போ பாருங்கள் -1 0 1 எடுத்திருக்கேன். இந்த 3 பாயிண்ட்டுக்குமே நம்ம எந்த பாயிண்ட் போட்டாலுமே -3 தான் கிடைக்கும் எக்ஸுக்கு. அதான் எக்ஸ் ஈக்குவல் டு -3. இதை வந்து பாயிண்ட் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பாருங்கள். அதே மாதிரி எக்ஸுக்கு எந்த பாயிண்ட் போட்டாலும் ஒய்க்கு 3 தான் கிடைக்கும். இப்போ வந்து அதே மாதிரி -1 0 1 போட்டுக்கலாம். இப்போ -1 0 1 3 பாயிண்ட் போட்டாலுமே ஒய்க்கு வந்து 3 தான் கிடைக்கும். இப்போ 3 3 3 போட்டுக்கலாமா? இங்கே என்னென்னா எக்ஸுக்கு ஒய்க்கு எந்த பாயிண்ட் போட்டாலும் எக்ஸுக்கு -3 தான் கிடைக்கும். இங்கே எக்ஸுக்கு எந்த பாயிண்ட் போட்டாலும் ஒய்க்கு வந்து 3 தான் கிடைக்கும். இந்த மாதிரி பாயிண்ட் போட்டுக்கோங்க. இதில் இருந்து பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். The points are -3, -1, -3, 0, -3, 1. இங்கே வந்து the points are -1, 3, 0, 3, 1, 3. இந்த 3 பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். கிராஃப் போட்டுக்கோங்க. ஸ்கேல் எழுதிக்கலாம். x axis 1 cm equal to 1 unit, y axis 1 cm equal to 1 unit. இப்போ கிராஃப் மார்க் பண்ணிக்கலாம். பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். -3, -1 -3 இருக்குது, -1 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட்டு -3, 0. இது வந்து -3, -1. நெக்ஸ்ட்டு -3, 0 இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு -3, 1 -3, 1. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து எந்த இக்குவேஷனுக்குள்ளேனா எக்ஸ் ஈக்குவல் டு -3க்குள்ளது. அதில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா -1, 3 -1 இருக்குது. 3 எங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து நீளமாக ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். -1, 3 -1 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் போட்டுக்கலாமா? -1, 3. நெக்ஸ்ட்டு 0, 3 0 இருக்குது, 3 இருக்குது. இப்போ 0, 3. நெக்ஸ்ட்டு 1, 3 1 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 1, 3. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாமா? ஜாயின் பண்ணி விடுங்க. இது என்ன பாயிண்ட்டு? இது என்ன எக்குவேஷனுக்குள்ளது? y ஈக்குவல் டு 3. அதில் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பாயிண்ட்டும் எதில் இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து இந்த 2 இதுலேயுமே கட் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் எடுக்கணும். இந்த பாயிண்ட் எடுத்தால் இங்கே வந்து எக்ஸில் என்ன இருக்குது? -3 இருக்குது, ஒயில் வந்து 3 இருக்குது. அப்போ பாயிண்ட் என்ன? -3, 3. பாயிண்ட் போட்டுக்கலாமா? இது -3, 3. அப்போ இதில் இருந்து ஆன்சர் எடுத்துக்கலாமா? Two lines of intersection. Point is -3, 3. The answer.